வணக்கம் நண்பர்களே. நம் உடலில் ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காமல் உழைக்கும் ஒரே ஒரு மோட்டார் எது தெரியுமா? அதுதான் நம் இதயம். இயற்பியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு பிரம்மாண்டமான பம்பிங் மிஷன். இன்னைக்கு மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் வீடியோவில் இதயத்தின் அமைப்பு முதல் இசிஜி வரை அனைத்தையும் எளிமையாக பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். இதயத்தின் அமைப்பு. முதலில் இதயம் எங்கே இருக்கிறது? இரண்டு நுரையீரல்களுக்கு இடையே உள்ள மீடியாஸ்டினம் என்ற இடைவெளியில் இது பாதுகாப்பாக உள்ளது. இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் உள்ளன. மேலே உள்ள 2 அறைகள் ஏட்ரியம். இவை மெல்லிய சுவர்களை கொண்டவை. கீழே உள்ள 2 அறைகள் வென்ட்ரிக்கிள்கள். குறிப்பாக இடது வென்ட்ரிக்கிள் மிகவும் தடிமனானது. ஏனென்றால் இதுதான் இரத்தத்தை விசை கொடுத்து உடல் முழுவதும் தள்ள வேண்டும். இரத்த நாளங்கள். இரத்தம் எப்படி உள்ளே வந்து வெளியே போகிறது? பெருஞ்சிரை உடலிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும். நுரையீரல் தமனி. இங்கிருந்து அந்த இரத்தம் சுத்திகரிக்க நுரையீரலுக்கு செல்லும். நுரையீரல் சிரை நுரையீரலிலிருந்து சுத்தமான இரத்தத்தை இடது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும். மகா தமனி. கடைசியாக சுத்தமான இரத்தத்தை உடல் முழுவதற்கும் கொண்டு செல்லும் முக்கியமான தமனி இதுதான். இதய வால்வுகள். இரத்தம் பின்னோக்கி செல்லாமல் இருக்க இதயத்தில் கதவுகள் போன்ற வால்வுகள் உள்ளன. வலது பக்கம் மூவிதழ் வால்வு, இடது பக்கம் ஈரிதழ் அல்லது மிட்ரல் வால்வு உள்ளன. இரத்த நாளங்களின் தொடக்கத்தில் அரைச்சந்திர வால்வுகள் இரத்தம் ஹார்ட்டுக்குள் திருப்பி வராமல் பார்த்துக் கொள்கின்றன. மின்கடத்து அமைப்பு. இதயத்தை துடிக்க வைக்க ஒரு மின்சாரம் தேவைப்படுகிறது. இதயத்தின் வலது ஏற்றியத்தில் SA நோட் என்ற இயற்கை பேஸ்மேக்கர் உள்ளது. இது நிமிடத்திற்கு 70 முதல் 75 மின்தூண்டல்களை உருவாக்குகிறது. இந்த சிக்னல் AV நோடு வழியாக பயணித்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் மூலம் இதய தசைகளை சுருங்க செய்கிறது. இசிஜி மின் இதய வரைபடம். மருத்துவமனையில் நாம் பார்க்கும் இசிஜி கிராஃபில் 3 நிலைகள் உள்ளன. P வேவ் ஏற்றியங்கள் சுருங்குவதை குறிக்கும். QRS காம்ப்ளெக்ஸ் வென்ட்ரிக்கிள்கள் சுருங்குவதை குறிக்கும். T வேவ் வென்ட்ரிக்கிள்கள் தளர்வடைந்து பழைய நிலைக்கு திரும்புவதை குறிக்கும். மருத்துவ கோளாறுகள். இதயத்தை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சாதாரண இரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர். இது 140/90 மில்லிமீட்டருக்கு மேல் போனால் அது ஹைப்பர் டென்ஷன். அதேபோல் தமனிகளில் கொழுப்பு படிந்தால் அது அதெரோஸ்க்ளிரோசிஸ். இதய தசைக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் அதுதான் ஹார்ட் அட்டாக். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற அறிவியல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.